ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தையை வரவேற்போம். இயேசு நல்லவர். நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்லுவோம். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுற ஐடியா இல்லை. இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறதா பிளான் இல்லை. பொதுவாக பிரசங்கத்திற்கு முன்பாக அதிகமான ஆயத்தங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு பிரசங்கத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம். ஆனால் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் ஒரு வெளியூருக்கு போயிட்டு வந்திருந்தோம். வெளியூர் போயிட்டு ஃபுல் ட்ராவல் கார் ஓட்டிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் நான் வந்து படுத்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. 12 மணிக்கு தான் எல்லாத்தையும் பேசிட்டு 12 மணிக்கு தூங்கினேன். கரெக்டாக 2 மணிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு வேதத்தை வாசிக்கும்படி கர்த்தர் ஏவினார். கரெக்டாக 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பைபிள் வாசிக்க. ஹாலில் வந்துட்டேன். ஹாலில் வந்து லைட்டை போட்டு தொடர்ந்து நான் பைபிளை வாசிட்டே அந்த 2:30 மணிலேருந்து மணி 3 ஆணுச்சு, 3:30 ஆணுச்சு, 4 மணி ஆணுச்சு. கரெக்டாக 4:30 மணிக்கு நான் பைபிள்லாம் வாசித்து க்ளோஸ் பண்ண போகிறேன். சங்கீதத்தை வாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ஏவினார். இன்னும் சங்கீதத்தை எடுத்து வாசித்தேன். சங்கீதத்தை நான் க்ளோஸ் பண்ணுறப்ப கரெக்டாக டைம் 4:30 இருக்கும். 4:30 மணிக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு முன்பாக காண்பித்தார், வெளிப்படுத்தினார். இது ரொம்பவும் பழகின வசனம், ரொம்பவும் தெரிஞ்ச வசனம். ஆனால் அந்த வசனத்தை கர்த்தர் உணர்த்தினார். அந்த வசனத்தை குறித்து தான் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 138வது அதிகாரம், சாம்ஸ் 138. சங்கீதம் 138வது அதிகாரம் 8வது வசனம். ஓகே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு முன்பாக காண்பித்தார். இதில் இந்த 3 போர்ஷன் இருக்குது. யாவையும் செய்து முடிப்பார், உமது கிருபை என்றும் உள்ளது, கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆனால் இது கடைசி 2மே நான் தியானிக்கவில்லை. அந்த முதல் போர்ஷன் மட்டும், கர்த்தர் எனக்காக, இந்த வசனத்தை ஒரு 3 தொனியில் எனக்குள்ளாக நான் உணர்த்தப்பட்டேன். 3 விதமான வாய்ஸ். என்னன்னா, முதலாவது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது முதல். 2வது என்னன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முதல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 2வது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 3வது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 3 தொனியில் நான் எனக்குள்ளாக அந்த வசனத்தை கேட்கவும், நான் தொடர்ந்து இந்த வசனத்தை குறித்து, இந்த வசனத்தை மட்டுமே வைத்து நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன் நடந்து. அப்போ ஆண்டவர் முதலாவது பாயிண்டிலிருந்து இந்த காலை ஆராதனையில் பேசும்படி ஏவினார். அந்த முதலாவது பாயிண்ட் என்னன்னா, இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு யாவையும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவையும். இந்த காலை ஆராதனையிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும், எவ்ரிதிங். ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த டாக்டருக்கு டயக்னோசிஸ் பண்ண மட்டும்தான் தெரியும், என்ன பிரச்சனை இருக்குன்றத பார்க்க தெரியும். ஒரு இன்ஜினியருக்கு கட்டடம் கட்ட மட்டும்தான் தெரியும். ஒரு பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ண மட்டும்தான் தெரியும். அவர் போய் டாக்டர், ஒரு பாஸ்டர் சொன்னார் எங்கள்கிட்ட, எல்லாருமே பாஸ்டர் ஆகிட்டா யார் ஆப்ரேஷன் பண்ணுறது, யார் ஊசி குத்துறது, அதனால் எல்லா தொழிலையும் எல்லோரும் வேணும் அப்படின்னாரு. அது என்னமோ ஒரு வகையில் கரெக்டு தான். எல்லா வகையிலும் இருந்துட்டு ஊழியம் செய்யலாம், தப்பு கிடையாது. எல்லாருமே வந்து மைக்க பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? ஓகே. அதனால ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையில் தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யாவையும் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சுகத்தையும் தராரு, இயேசு கிறிஸ்து ஞானத்தையும் தராரு, இயேசு கிறிஸ்து ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு வேண்டிய சகலவற்றையும் தருகிறாரு. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் தருகிறவர். அப்ப யாவையும் செய்து முடிப்பார்னா, ஓகே, இதை வச்சு ஆண்டவரே என்ன பிரசங்கம் பண்ணும் அப்படின்றப்ப நேரடியாக என்னுடைய சிந்தனை பாலாக் பிலேயாம். பாலாக், எல்லாரும் சொல்லாமா? பாலாக், பாலாக், பிலேயாம், பிலேயாம். நேரடியாக இந்த இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு போனார். அந்த சம்பவத்திலிருந்து தான் இன்னைக்கு நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுக்கலாம். என்னாகமம் 22வது அதிகாரம்.
நம்பர்ஸ் சாப்டர் 22, என்னாகமம் 22வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். என்னாகமம் 22வது அதிகாரம் 22லிருந்து 31 வரைக்கும் வாசிக்க போகிறோம். இந்த சம்பவம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு யாவையும், எவ்ரிதிங், யாவையும். இந்த சம்பவம் தெரியாது அப்படின்றவங்களுக்காக ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன். பாலாக்குன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த பாலாக் ராஜா இஸ்ரவேல் மக்களை காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஆள் அமுச்சுட்டு யாரை கூப்பிடுறார்? பிலேயாமை கூப்பிட்றார். பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி, ப்ராஃபட். பிலேயாமை கூப்பிட்றாரு. பிலேயாம்கிட்ட ஆள் போய் சொன்னோன்னே பிலேயாம் கேட்குறாரு, நீங்கள் என்னங்க வரீங்களா? இந்த மாதிரி எங்கால் கூப்பிட்றாரு, ஆண்டவரோட பிள்ளைங்களை என்ன செய்யணும்? சபிக்கணும். அதனால நீ வான்னு சொல்லிட்டு பிலேயாம்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ பிலேயாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப ஆண்டவர் என்ன வேணான்பார்? போக வேணாம் அப்படின்பார். மறுபடியும் இது பண்ணோன்னையும் போ அப்படின்றவார். உடனே பிலேயாம் கிளம்பி வருவார். பிலேயாம் கிளம்பி போகிறப்ப கழுதையையும் 2 வேலைக்காரர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது, 2 சர்வன்ஸை கூட்டிகிட்டு கழுதையை எடுத்துகிட்டு வருவார். போகிறப்ப கர்த்தருக்கு கோபம் உண்டது அப்படின்னு இருக்கும். ஆண்டவர் டென்ஷன் ஆயிடுவார். டென்ஷன் ஆனோடனையும் கழுதை இல்லாத அட்டகாசம்லாம் கொஞ்சம் பண்ணி முடிச்சோடனே கொஞ்சம் நேரத்தில் கழுதை பேச ஆரம்பிச்சிடும். டபார்னு கழுதை வாயை திறந்து பேச ஆரம்பிச்சோன்னே இவர் என்னன்னு பார்ப்பாரு. என்னன்னு பார்த்தோன்னா, ஐயா நான் வீட்டுக்கு போயிடுறேன், எதுக்கு தேவையில்லாத பிஸ்னஸ், நான் கிளம்பிடுறேன் அப்படின்பாரு. இல்லை நீ போ அப்படின்பாரு. உடனே மறுபடியும் போவாங்க. போனோடனையும் சபிக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் சபிக்கவே முடியாது. பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் அந்த இடத்துல தான் வரும். அல்லேலூயா. இன்றைக்கி வரைக்கும் நம்ம வசன அட்டை செய்கிறது, போர்டு செய்கிறது, இது எல்லாத்துக்கும் அதிகமான காரணமாக இருக்கிறது அந்த இடத்துல ஆசீர்வாத வசனங்கள் தான். அல்லேலூயா. இதுதான் அங்கே நடந்துச்சு. முடிச்சோடனே எல்லாம் இவரும் ஐயா பிழையாமல் கிளம்பிடுவார். அவங்களும் இது பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த இடத்துல நடந்த சம்பவம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்றதுல ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை என்னோடு உணர்த்தினார். என்ன அப்படின்னா, முதலாவது இந்த சம்பவத்திலே நாம் வாசித்தோம் என்றால் 22வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். அடுத்த வசனம், கர்த்தருடைய தூதனானவர் என்ன வச்சிட்டு இருக்கிறாரா? உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை யார் பார்க்கிறா? கழுதை கண்டு, அண்டர்லைன் பண்ணிக்கிறவங்க இது அண்டர்லைன் பண்ணுங்க. கழுதை தேவ தூதனை பார்த்து, பிழையாம் கழுதைய ரூட்டு மாத்தல. பிழையாம் கழுதையை இங்கிட்டு போ கழுதைன்னு சொல்லல. கழுதை தேவ தூதனை பார்த்து தன் வழியை விட்டு வயல்வெளியாய் திரும்பி போயிற்று. நன்றாய் கவனியுங்கள். இந்த யாவையும் செய்வார் அப்படின்றதுல என்னுடைய பிரசங்கத்தின் முதல் தலைப்பு, எதிரியின் திசைகளை கர்த்தர் உங்களுக்காக திருப்புவார். அல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் எதிர்க்கணும் நினைக்கிறார்களோ, உங்களை யாரெல்லாம் எதிர்க்க வேண்டும், உங்களுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, அந்த எதிரியின் திசைகளை கர்த்தர் உங்களுக்காக திருப்புவார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. டைரக்ஷனை திருப்புறார் கர்த்தருடைய முதலாவது பாயிண்ட் போடு. எதிரியின் திசைகளை கர்த்தர் திருப்புவார். நல்லா கவனிங்க. கழுதையை ரெடி பண்ணிட்டாரு, வேலைக்காரங்களையும் ரெடி பண்ணிட்டாரு, சாபம் ரெடி, ஆள் ரெடி, ரெக்யர்மெண்ட் ரெடி, போக டெலிவர் பண்ண வர, இவ்வளவுதான். ஆனால் கழுதை போயிட்டே இருக்கிறப்ப உருவின பட்டயத்தை கொண்டு தேவதூதன் நின்றார். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று உருவின பட்டயத்தை பிடித்துக் கொண்டு இயேசுவே நிற்கிறார். அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. இந்த உருவின பட்டயம் ஒன்றையும் இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இயேசுவால அந்த உருவின பட்டயத்தை வச்சு ஒருத்தர் துரத்தவும் தெரியும், உருவின பட்டயத்தை வச்சு ரூட்டை திருப்பவும் தெரியும். ஏதேனுக்கு திரும்பவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு
சுடரொளி பட்டயத்தை வச்சாராம். ஆதாம் ஏவாலும் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடரொளி பட்டயத்தை வாசல்ல வச்சாராம். அதே பட்டயம், அதே இயேசு கிறிஸ்து தேவ தூதனை அனுப்பி என்னுடைய மக்களை சபிக்கிறதுக்கு நீ யார், என்னோட மக்களுக்கு எதிராக எழும்புறதுக்கு நீ யாரு? பிலேயாம், நீ தீர்க்கதரிசியாவே இருக்கலாம். பிலேயாம் யாரா இருக்கலாம்? தீர்க்கதரிசியாவே இருக்கலாங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒரு பெரிய ஆளாவே இருக்கலாம், ஒரு பெரிய படைபலத்தை கொண்டவர்களாய் இருக்கலாம், நல்ல அந்தஸ்து உள்ளவர்களாய் இருக்கலாம், நல்ல ஞானம் உள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கழுதையின் கண்களை திறப்பார். ஆமென், ஆமென். கழுதையோட கண்ணை திறந்தார்னா, கழுதையின் கண்ணை திறக்க தெரிஞ்சவருக்கு ஏன் பிலேயாம் கண்ணை திறக்க தெரியாது? அதுதான் யாவையும் செய்வார். அல்லேலூயா. ஏங்க கழுதை பார்த்ததுக்கு பிலேயாம் பார்த்துருக்கலாம்ல. ரெண்டாவது தடவை கேட்குறப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, வேணாப்பா போகாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் யாவையும் செய்கிறவர், அவர் எதையும் செய்வார். எங்க அம்மா சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்காக எதையும் செய்வார் அப்படின்பாங்க. அல்லேலூயா. The Lord will do anything for me. கழுதையோட கண்ணை திறந்தார், கழுதை தூதனை பார்த்துருச்சு. இப்போ அங்க நடக்கிறது என்னன்னா, தூதனை பார்த்த உடனேயும் நேரா போகாம வழி விலகி எதில் இறங்கிருச்சான்? வயல்ல இறங்கி விட்டது. அவன் கழுதை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான் அப்படின்னு போட்டுருக்குது. வயல்ல இறங்குதுங்க கழுதை. வயல்ல இறங்கணும். ஏன் வயல்ல இறங்குற? நேரா போ, அவனுங்களை சபிக்கணும்னு சொல்லிட்டு அடி அடின்னு போட்டு அடிக்கிறார் பிலேயாம் கழுதைய. ஆனால் வயல் சைடு தான் போகுது. இந்த காரியத்தை கொண்டு கர்த்தர் என்ன உணர்த்துகிறார் என்றால், எதிரியின் திசைகளை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகின்ற கிரியை செய்கின்ற எதிரியின் திசைகளை தோல்விக்கு நேராய் திருப்புவார். ஆமென், ஆமென். அந்த இடத்துல கழுதை வயலுக்கு நேராக திரும்பினுச்சு. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகின்ற எதிரியின் திசைகளை தோல்விக்கு நேராய் திருப்புவார். எதிரி வெற்றி அடைய மாட்டான், எதிரி தோற்ற முகம்தான் அவனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எதிரியின் திசைகளை ஏமாற்றத்திற்கு நேராய் திருப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சீனியர் மோஸ்டான ஆட்கள், உங்கள் கம்பெனியில் இருக்கிற பெரியவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நினச்சி அவங்களோட விஷயத்தை ப்ராக்ரஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணாலே போதும், இயேசு திருப்பிடுவார். நம்ம அவங்கள பார்க்க தேவையில்ல. ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களே, ஐயோ நினைக்கிறாங்களே, ஐயோ எனக்கு விரோதமாக செய்வாங்களே, யார் என்ன வேணாலும் செய்யட்டும், கழுதையை கண்ணை திறந்து கழுதைய ரூட் மாத்தினவர் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக யாரோட ரூட்டை வேணாலும் மாத்தி விடுவார், எனக்காக என்ன வேணாலும் செய்வார். யாவையும் செய்கிறவர். தோல்விக்கு நேராய் திருப்புவார், ஏமாற்றத்திற்கு நேராய் திருப்புவார். மூணாவது, வெட்கத்திற்கு நேராய் திருப்புவார். ஒரு கழுதை போயிட்டு ஒரு தீர்க்கதரிசியோட ரூட்டே மாத்துதுங்க. சாதாரண கழுதை, டாங்கி. கழுதை போயிட்டு ஒரு பெரிய ஆளு அந்த அடிக்கிறாராம். உங்கள் எதிரிகளை வெட்கத்திற்கு நேராய் கர்த்தர் திருப்புவார். ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள். ஆமான்களுடைய முகம் மூடப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தின் தலைகள் உயர்த்தப்படுகிறது. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் எதிரிகளின் திசைகளை பிரச்சனைகளுக்கு நேராய் திருப்புவார். கழுதையின் திசையை திருப்புனவர் உங்கள் எதிரிகளின் திசைகளை பிரச்சனைகளுக்கு நேராய் திருப்புவார். நீங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு வரான்ல, அவன் பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவான். அப்புறம் எங்க இருக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது யோசிக்கிறதுக்கு? அல்லேலூயா. ஒரு பிரச்சனை இருக்குதுங்க உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் பெனோலியாவுக்கு ஒரு பெரிய வேட்டு வைக்கணும்னு வரேன்னு வச்சுக்குவோம். பெனோலியாவோட சைக்கிளில் காற்று பிடுங்கணும்னு நினைக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடியே என்னோட பேண்ட்டு கிழிஞ்சிருச்சுன்னா நான் காற்று பிடுங்கிறது யோசிப்பேனா, என் பேண்ட்டு சரி பண்ணுறது யோசிப்பேனா? எதிரி என்ன நினைச்சிட்டு வந்தாலும் சரி, அவனுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துருவார். அல்லேலூயா. அந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். அவர் எனக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா. முதலாவது பாயிண்ட்ல பார்த்தோம், எதிரியின் திசைகளை திருப்புவார். அதே இதிலே சொல்றேன், எதிரியின் திசைகளை திருப்புகிற தேவன் ஒரு சைடு எதிரியின் திசையை திருப்பிக்கிட்டே உங்களை நேர் வழியில நடத்துவார். அல்லேலூயா. ரெண்டு ப்ராசஸே அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். எதிரியை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறேன், இப்போ உன்னை பார்க்க முடியாது, கொஞ்ச நேரம் இரு. இந்த ரெண்டு பிள்ளைகளை வளர்க்குற பெற்றோர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஸ்கூலுக்கு கிளம்புனா, ஒருத்தனை கிளப்பிட்டு இருக்கிறேன், இன்னொருத்தன் அமைதியாரு, இங்கே கிளப்பிட்டு இங்கே வரேன். நம்மளால் அப்படி கிடையாது.
ஒரு சைடு எதிரிய பந்தாடிக்கிட்டே இருப்பாரு, ஒரு சைடு நம்மள நேர் வழியில நடத்திக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. இதுதான் யாவையும் செய்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்காக உங்கள் எதிரிகளின் திசைகளை இந்த காலை வேளையிலே கர்த்தர் திருப்புகிறார். அல்லேலூயா. எப்படி திருப்புறார்னா, தோல்விக்கு நேரா திருப்புறார், பிரச்சனைக்கு நேராக திருப்புறார், வெட்கத்திற்கு நேராக திருப்புகிறார், ஏமாற்றத்துக்கு நேராக திருப்புகிறார். நீங்க போய் ஜெபம் பண்ணி அந்த எதிரியை சரிப்படுத்துவீங்க. கைதட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இடுக்கத்தின் அப்பத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவார். இரண்டாவது பாயிண்ட், முதலாவது பாயிண்ட் எதிரியின் திசைகளை கர்த்தர் திருப்புகிறார். இரண்டாவது பாயிண்ட், எதிரிகளுக்கு நெருக்கத்தை தருவார். எதிரிகளுக்கு கர்த்தர் நெருக்கத்தை தருவார். அதே என்னாகமம் 22வது அதிகாரம் 24வது வசனம், 24, 25, 26, 27 வாசிக்கலாம். எல்லாருமே சேர்ந்தே கூட வாசிக்கலாம். என்னாகமம் 22, 24, 25, 26, 27. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். போதும், பைபிளை மூடிடலாம். நல்லா கவனிங்க. முதலாவது பாயிண்ட், எதிரியின் திசைகளை திருப்புவார். எதிரியின் திசைகளை. இரண்டாவது பாயிண்ட், எதிரிகளுக்கு நெருக்கத்தை தருவார். நல்லா கவனிங்க. முதலையே பட்டயத்தை வச்சுட்டு தேவதூதன் நிற்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவதூதன் அப்படின்னு வர இடத்துலலாம் நீங்கள் யாரை போட்டுக்கணும்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், பைபிள்லே நிறைய வசனம் பிடிக்கும், அதில் ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நெத்தியடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்பார். அல்லேலூயா. என்ன ஆபிரகாம பெரிய ஆள்னு பேசிட்டு இருக்கிற, அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், அவனை உண்டாக்குனதே நான் தான்றாரு. அல்லேலூயா. கைதட்டலாமா அந்த இயேசுவுக்கு? ஆபிரகாமிலும் பெரியவரை நான் ஆராதிக்கிறேன். சரி கவனிங்க. முதல்ல ஒரு சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டு நின்று வயல் சைடு திருப்பிடுறார். கழுதை வயல் சைடு போயிடுது. ஏங்க அப்பயே பிள்ளையாம் முன்னாடி வந்துட்டு, இந்த பாரு ஒரு தடவை உன் ரூட்டை திருப்பிட்டேன், மரியாதையாக ஓடிடு பின்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ரெண்டாவது, கர்த்தர் எதை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், எதிரிகளுக்கு திசையை மட்டும் திருப்ப மாட்டேன், எதிரிகளுக்கு நெருக்கத்தை தருவேன். உன்னை நெருக்க வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு நெருக்கத்தை நான் தருவேன். அதனாலதான் சொல்றார், பழி நீ வாங்காத, பழி வாங்குதலும் பதில் செய்வதும் எனக்குரியது. அவர் டூட்டர்னு பிசினஸ். அக்கா பழி வாங்க ஜோமன தேவையில்லை, நம்ம விஷயம் போயிட்டே இருக்கணும், அவர் செய்யறதை செஞ்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த ரெண்டாவது சம்பவத்துல பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் எங்க போய் நிக்கிறாரா? ரெண்டு பக்கட்டும் சுவர். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வயல், பெரிய வயல், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வயல் திருப்பி விட்டார். கழுதை போய் அப்படியே ஊசல் ஆடி இருக்கு, இந்த ஆள் போட்டு அட்டி அட்டி நடிக்கிறாரு. ரெண்டாவது, இங்கிட்டும் பெரிய சுவர், இங்கிட்டும் பெரிய சுவர், நடுவில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார், கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறார். இப்போ என்ன ஆகுது பாருங்க, திராட்சை தோட்டங்களில் பாதையிலே போய் நின்றார், தேவதூதன் போய் நிற்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நிற்கிறார். இப்ப இந்த ஆராதனையில நீங்க கலந்து கொண்டு இருக்கிறப்பயே உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அல்லேலூயா. God is fighting for us, pushing back the darkness. ஓகே. கழுதை கர்த்தருடைய தூதனை ரெண்டாவது தடவை யார் தான் பார்க்கிறா? கழுதை. கழுதை தேவதூதனை பார்க்குதுங்க. இயேசு நினைச்சா யாரை வேணாலும் பார்க்க வைப்பார். என்னுடைய பாடல்களில் ஒரு பாட்டில் எழுதியிருப்பேன், பயனில்லா பொருளையும் பயன்படுத்தி இழந்திட்ட என் ஆஸ்திகளை மீட்டளிப்பார் அப்படின்னு. ஒன்றுமே இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், ஆனால் அந்த ஒன்றுமே இல்லாத பொருளை வச்சு இயேசு என்னை கோடீஸ்வரனை மாற்ற முடியும். அல்லேலூயா. எதையும் லேசில் நினைக்காதீங்க, கர்த்தர் எந்த நேரத்திலும் அற்புதம் செய்வார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்குது. கழுதை எது ஒதுங்குது? கழுதை ஒதுங்குது. பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிற்று. உங்களை நெருக்குகிறவர்களுக்கு நெருக்கத்தை தருவார். ஆமென், ஆமென். சுவரோட நெருக்குதான். பிலேயாமுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. என்ன சார் நடக்குதுங்க? நல்லா தானே வந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லூசு மாதிரி வயல் சைடு போனுச்சு, ரெண்டாவது டைம் செவுத்தோட காலை வச்சு உரசுது, நெருக்குது, திரும்பவும் அதை அடித்தான். உங்க எதிரிகளுக்கு இந்த மாதிரி கர்த்தர் நெருக்கத்தை தரப்ப அவன் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி. பிள்ளையா முத தடவை அடித்தார்,
கழுதை திரும்பல. 2வது தடவை நெருக்குது கழுதை. அப்பயும் ஆள் அடிக்கிறார். கழுதை திரும்பல. ஏன்னா நிக்கிறது யாரு? கர்த்தருடைய தூதன் இயேசு கிறிஸ்து. அடுத்தது போடு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் என்னென்ன செய்யறாரு பாருங்க. இயேசு எனக்காக எதை வேணாலும் செய்வார். இயேசு எனக்காக எதை வேணாலும் மாத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய், இப்ப பாருங்க, வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்தில் நின்றார். உங்களை விசாலமான இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று உங்கள் எதிரிகளுக்கு இடுக்கத்தை கர்த்தர் தருவார். கேட்கலாமா இயேசுவுக்கு? ஹalleluya, ஹalleluya. இடுக்கமான இடத்துல ஒரு தீர்க்கதரிசி மாட்டிக்கிட்டார். எவ்வளவு பரிதாபங்க. இயேசுவுக்கு எதிரா யார் எழும்பினாலும் இடுக்கம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எனக்கு விரோதமா யார் எழும்பினாலும் இடுக்கம்தான். அல்லேலூயா. இடுக்கமான வாசல். முன்னாடி போடு. இடுக்கமான இடத்திலே நின்றார். தேவ தூதன் இடுக்கமான இடத்திலே நிற்கிறார். இயேசு எனக்காக இடுக்கமான இடத்துல நிற்கிறார். இயேசு உங்களுக்காக இடுக்கமான இடத்துல நிற்கிறார். ஏனென்றால் உங்களை விசாலமான இடத்திலே நடத்த வேண்டும். எதிரி இல்லாம நீங்க வாழணும். எதிர்க்கிறவன் இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ விசாலத்திலே வாழு. அல்லேலூயா, அல்லேலூயா. விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, சுற்றிலும் இளைப்பாறுதலை தந்தார். ஆமென், ஆமென். நமக்கு சுற்றிலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்ண மூடி. சுத்திலும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எங்கிட்டு திரும்பினாலும் இளைப்பாறுதல். அதனாலதான் பாடுறோம் ஈஸ்ட்ல வெஸ்ட்ல. அல்லேலூயா. ஆமா, எங்கிட்டு திரும்பினாலும் இளைப்பாறுதல். அது எப்படி எங்கிட்டு திரும்பினாலும் இளைப்பாறுதல் வருதுன்னா, எனக்காக ஒருத்தர் இடுக்கத்துல நின்றுகிட்டு இருக்கிறார். எனக்காக ஒருத்தர் இடுக்கத்துல நிற்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது, கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு. சுவர்கிட்ட நிக்கிறப்பையும் கழுதை பார்த்துருச்சு, வயல்ல இறங்கினப்பையும் பார்த்துருச்சு. இப்ப இடுக்கமான இடத்துல வந்து நின்றுட்டாரு. இங்கேயும் கழுதை பார்க்குது. பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. கழுதை தாங்க பிலேயாமோட ஒரே சோர்ஸ். கழுதை தான் பிலேயாம் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரே சோர்ஸ் கழுதை மட்டும்தான். ஆனா அந்த கழுதையே படுத்துருச்சு. உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கின்ற எதிரிகளுடைய சோர்ஸை கர்த்தர் அளிப்பார். ஆமென், ஆமென். எதெல்லாம் வச்சு ஞானத்தை வச்சு பிளான் பண்ணி இவங்களை இப்படி கவுக்கணும், இவங்களை இப்படி காலி பண்ணணும்னு என்னென்னலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறானோ அவர்கள் ஞானம் படுக்கிறது. ஆமென். கழுதையே கீழே படுத்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கழுதை கீழே டோட்டலா படுத்துச்சு. இயேசுவுக்கு முன்பாக அவருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, சிங்காசனத்தை அசைக்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா இதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பண்ணி உங்களை கவுக்கணும், இதை பண்ணோம்னா இவங்க நிம்மதி போயிடும், இதை பண்ணோம்னா இவங்க ஊழியம் போயிடும், இதை பண்ணோம்னா இவங்க குடும்பம் போயிடும்னு எதை அவன் வச்சு பண்ணிட்டு இருக்கிறானோ அதை கர்த்தர் இந்த காலை வேளையிலே படுக்க போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலனற்று போக பண்ணுகிறார், திடனற்று போக பண்ணுகிறார். இதெல்லாம் எதிரிகளுக்கு இயேசு செய்கிறார். காரணம், என்னோட இயேசு இருக்கிறார், உங்களோட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலேயாம் கோபம் உண்டவனாகி, கோபப்படு, கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? பிலேயாம் என்ன மூண்டிருச்சான்? பிலேயாமுக்கு கோபம் உண்டு. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். முதல்ல கழுதைக்கு ரூட்டை மாத்தணும்னு நினைச்சாரு, நடக்கல. 2வது தடியை வச்சே அடிக்கிறார். ஏன்? எதை நம்பினாரோ அதுவே படுத்துருச்சு. எதை வச்சு ஆண்டவரோட பிள்ளைகளை அழிக்கணும்னு நினைச்சாரோ அதுவே காலி ஆயிடுச்சு. எதை வச்சு சபிக்கணும்னு நினைச்சாரோ அதுவே இல்லை. எதனாலடா எனக்கு இந்த மாதிரி நடக்குது, எதனால 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 தடியை வச்சு அடி அடின்னு அடிக்கிறார். எதிரிகளுக்கு குழப்பத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. காரணம், உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறதுனால. காரணம், நீங்கள் ஜெபிக்கிறதுனால், நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறதுனால கிடையாது. பரிசுத்தமா இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பலன்னு போட்டிருக்குது. அது ரிவார்டு. அது இருந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நான் பரிசுத்தமாய் அப்படியாக இருக்கிறதுனால் நான் 3 நேரம் கண் விழித்து ஜெபிச்சுதாங்க ஆகணும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், அம்மா இன்னைக்கு நான் வந்து 5 அதிகாரம் படிச்சேன் தெரியுமா, நான் 10 அதிகாரம் படித்தேன் தெரியுமா, நான் வந்து இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண தெரியுமா, மீன் குட்டி வந்து நான் இவ்வளோ நேரம் நீந்திட்டேன் தெரியுமான்னு போய் சொல்லுமா. இது நம்ம கடமை. இயேசு யாருன்னு தெரிஞ்சா அங்க பேசிட்டே இருக்க தோணும். அல்லேலூயா. ஓகே. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். அடுத்தது பாருங்க, 28, 22, 28. உடனே கர்த்தர், அடுத்தது என்ன செய்யறாரு பாருங்க ஆண்டவர். உடனே கர்த்தர் கழுதையின்
வாயை திறந்தார். ஆமென். கழுதையோட கண்ணை திறந்தார். ஏங்க அவர் கடவுளுங்க, கடவுள். இயேசு கடவுள், இயேசுவே மெய்யான கடவுள். ஆமென். இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்குது எல்லாம் ரசிக்கப்படட்டும். ஆமென். இயேசுவே மெய்யான கடவுள். ஹல்லேலூயா. எனக்காக கழுதையோட கண்ணை திறந்தார். ஆமென். எனக்காக அடுத்து கழுதையோட வாயவே திறக்கிறார். ஆமென். இதை தெரிஞ்சா யாராவது பாவம் செய்வாங்களா? நிச்சயமா செய்ய மாட்டாங்க. அதனால தான் இதை நல்லா பிரசங்கம் பண்றோம். ஹல்லேலூயா. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். இப்ப கழுதை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. நீங்களாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தேவையில்ல. கழுதைய கர்த்தர் எதிரிகள்கிட்ட பேச விடுவார். அல்லேலூயா. கழுதை போய் பேசும். அல்லேலூயா. உடனே கழுதை இப்ப கழுதை என்ன பேசுதுன்னு பாருங்க. அது பிலேயாமை பார்த்து, நீ இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வீட்டுக்கு போறீங்க, சர்ச்சு முடிச்சுட்டு கார்ல போறீங்க, வண்டியில போறீங்க, நடந்து போறீங்க. போறப்ப ஒரு ஆடு, இப்போ பெரியநாயக்கா வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோ, போய் நல்லா சமைக்க போறாங்க. போறப்ப பெரியநாயக்கா போறப்ப டபார்னு ஒரு ஆடு திரும்பி, நீ இப்பொழுது 3 தடவை என்னை எட்டி உதைக்க நான் என்ன செய்யாதுன்னு அங்கேயே டம்முன்னு கீழே விழுந்துருவாங்க. அவங்க என்ன ஆடு பேசுது? ஆடு பேசுது. நம்ம இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கறது கிடையாதுல்ல, இதை கற்பனை பண்ணுவோம். ஆடு இந்த இடத்துல கழுதை பேசுதான். பிலேயாம் தடியால அடிச்சாரு, போட்டு உதைச்சாரு, என்னென்னமோ பண்ணாரு. பண்ணோன்னே கழுதை திரும்பி பார்த்து, கழுதை பிலேயாமை பார்த்து, கழுதை பார்த்தனுமே என்ன பார்க்குற நீ இவர் யோசிச்சிருப்பாரு. என்ன பார்க்குற நீ, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, திரும்ப அங்கிட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாரு. கழுதை திரும்பி பார்த்துட்டு, பார்த்தது மட்டும் இல்லை 3 தடவை பட்டர் பாய் 3 தடவை அடிக்கிறதுக்கு என்னடா பண்ண உடனே நானு? பிலேயாம் திக்கு முக்காடிட்டார். உங்கள் எதிரிகள் திக்கு முக்காடுவார்கள். நீங்க என்ன பேசி பேசி என்ன செஞ்சு செஞ்சு நடக்க முடியாத கழுதையை வச்சு இயேசு பேசுவார். அல்லேலூயா. சின்ன கழுதை வேலை செய்யுங்க உங்களுக்காக. அஸ்திபாரங்களை அசைக்கிறார் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்கிறவர். அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. இப்ப பிலேயாம் கழுதையை பார்த்து பேசுறாராம். என்ன ஒரு கான்வர்சேஷன் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல. இப்ப பிலேயாம் இவர் கழுதையை பார்த்து சொல்றாரு, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். ரோட்ல வேற யாராவது பார்த்துருந்தாங்கன்னா பிலேயாம் என்ன நினைச்சிருப்பாங்க? பைத்தியம் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா மெண்டல் கழுதையை பார்த்து பேசியிருக்கான். பிலேயாம் கான்வர்சேஷன் நடத்துற, நீ என்னை பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ என்னை பைத்தியம், நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். அடுத்து பாருங்க, கழுதைட்ட போயிட்டு வீரவசனம் பேசிட்டு இருக்கிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நான் அப்படி இப்படி 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 அப்படின்னு கொஞ்சம் பெரிய ஆள்கிட்ட விட்டோம்னா, சார் மன்னிச்சிருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடுவான். கழுதைட்ட போயிட்டு என்கிட்ட ஒரு பட்டையை மட்டும் இருந்துச்சுன்னு வையே, பட்டையை மட்டும் இருந்தால் இப்பயே உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு. தடியை வச்சு அடிச்சா ஒன்றும் நடக்கல, திருப்புனேன் அப்பயும் ஒன்றும் நடக்கல, பட்டையை இருந்தால் கொண்டு போட்டுருவாராம். அடுத்தது இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றார். அப்பயும் கழுதை மாறவே இல்லை. இந்த சம்பவம் எதை உணர்த்துகிறது என்றால், எதிர்பாராத விதத்திலே உங்கள் எதிரிகளுக்கு கர்த்தர் நெருக்கத்தை தருவார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிலேயாம் தேவதூதனை எதிர்பார்த்திருப்பாரா? தேவதூதனை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். திடீர்னு தேவதூதன் நடுவில் நிற்கிறார். எதிர்பாராத விதத்திலே நெருக்கம் உண்டானது. கழுதை தன்னை துன்புறுத்தும்னு பிலேயாம் எதிர்பார்த்திருப்பாரா? வேற ஏதாச்சும் வழியில இருந்து பிரச்சனை வருங்க. நம்ம மோசே நாட்கள் எல்லாம் வாசிக்கிறோம், செங்கடல் 2ஆ பிளக்குது. அதே பிளந்த செங்கடல்ல தான் பார்வோனோட ஆளுங்களும் காலி ஆகுறாங்க. இதெல்லாம் வாசிச்சிருக்கிறோம். ஆனா இந்த கழுதை பிரச்சனை பண்ணுன்னு பிலேயாம் எதிர்பார்த்திருப்பாரா? கழுதையை வச்சு கர்த்தர் நெருக்கத்தை கொடுத்தார். அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல சிக்குவோன்னு பிலேயாம் எதிர்பார்த்திருப்பாரா? வழி இல்லாத இடத்துல கர்த்தர் சிக்க வச்சு நெருக்கத்தை கொடுத்தார். உங்களுக்கு வழி இல்லாத இடத்துல கூட வழியை உண்டாக்குவார். வனாந்திரத்திலே வழி, அவாந்திர வழிகள்ல ஆறுகளை அவர் பிள்ளைகளுக்கு உண்டாக்குறாரு. அல்லேலூயா. ஆனா கழுதைக்கு எவ்வளவு வழி இருந்தாலும் சரி, எதிரிக்கு உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற எதிரிகளுக்கு எவ்வளவு வழி இருந்தாலும் சரி, வழியே இல்லாத இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நெருக்கத்தை தருவார். சும்மா எதிரியெல்லாம் அவன் முன்னாடி போய் பணி அப்படின்னு சொல்றது கிடையாதுங்க.
நெருக்கத்தை கொடுத்து, இடுக்கத்தை கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து, திடனற்று போக பண்ணி நம்ம முன்னாடி நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானம் கெட்டு போகும் என்று பிலேயாம் எதிர்பார்க்கவில்லை. கழுதையினால பிலேயாமோட டோட்டல் சமாதானம் கெட்டு போயிடுச்சு. நேராக போயிருக்க வேண்டிய ஆளு, ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்க வேண்டிய ஆளு, சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், ஏறின இடத்துலேருந்து இறங்கணும், சாபம் போடணும், வரணும், சும்மா சூப்பராக வர ஆளு. இந்த கழுதை பிரச்சனை பண்ணி என் சமாதானம் கெடுன்னு நினச்சிருப்பாரா? ஆனால் எதிர்பாராத விதத்திலே எதிரியின் சமாதானத்தை கர்த்தர் கெடுத்தார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு நெருக்கத்தை தந்து அவர்கள் சமாதானத்தை கெட்டு போக பண்ணுவாங்க. அப்புறம் இயேசுதான் சமாதானம் தெரிஞ்சுக்குவாங்க அவங்க. அல்லேலூயா. அடுத்து கடைசி பாயிண்ட், முதலாவது பாயிண்ட் பார்த்தோம், எதிரிகளின் திசைகளை திருப்புவார். அல்லேலூயா. எதிரிகளின் திசைகளை திருப்புவார். இரண்டாவது, எதிரிகளுக்கு நெருக்கத்தை தருவார், உங்களுக்கு பெருக்கத்தை தருவார். அல்லேலூயா. அடுத்து மூணாவது கடைசி பாயிண்ட், எதிரிகளை உங்கள் முன்பாக பணிய செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? எதிரிகளை எனக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் வேலைக்கு விரோதமாய் எழும்புகின்ற எதிரிகளை என் முன் பணிய செய்வார். கரங்களை தட்டி அந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு அதை செய்கிறார், இப்பொழுதே அதை செய்கிறார். எதிரிகளை பணிய செய்கிறார். அதே என்னாகமும் 22வது அதிகாரம் 30-31 வாசிப்போம். எல்லாரும் பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம். கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எதிரிகளை உங்கள் முன்பாக கர்த்தர் பணிய செய்வார். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏங்க இப்போ இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் ஃபஸ்ட்டே நடந்திருக்கலாமே. இந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்குது? கழுதை இப்போ பிலேயாமை பார்த்து அடுத்தது சொல்லுது, நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை, பாவம் ஒரே ஃபார்ச்சுனர் தான் வச்சிருப்பார் போல, அந்த காரில் தான் போயிட்டு வந்திருக்கிறார். கார் சொல்லுது, கழுதை சொல்லுது, நீ வாங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மேலே தானே சவாரி பண்ணுற, எவ்வளோ பெட்ரோல் போடுற, எவ்வளோ டீசல் அடிக்கிற, காற்றடிக்கிற, நான் தானே போயிட்டு இருக்கேன், என்னைக்காவது இந்த சேட்டையை நான் பண்ணியிருக்கேனா? அவர் நினச்சிருப்பார், நீ பேசினதே இல்லை, இதுவும் தான் புதுசாக இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஏறின காலம் முதல் என்னைக்காவது நான் இதை செஞ்சுருக்கேனா அப்படின்னு. அதற்கு இவர் இல்லை என்கிறார். ஒரு பெட்ரோல் பங்க்கு முன்னாடி நிற்க வச்சு உங்கள் கார்கிட்ட பேசுவீங்களா? செலிரியோ இத்தனை நாள் இப்படி பண்ணியே, ஏன் இதை செய்கிறாய்? ஆமா இல்லை அப்படின்றாரு பிலேயாம். அடுத்தது பாருங்க, இதுதாங்க மெயின். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். அல்லேலூயா. கிளைமேக்ஸில் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும், மிடில் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நம்ம யோசனை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியதே கிடையாது. அவர் எல்லாத்தையும் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். In his time he makes everything beautiful. அவருடைய நேரத்திலே அழகாய் செய்வார். பிலேயாமின் கண்களை திறக்க தெரிஞ்ச இயேசுவிற்கு ஏங்க முன்னாடியே திறந்திருக்க கூடாது? ஏன் கழுதைய கண்ணை திறக்கணும்? இத்தனை இடத்துல போய் நிற்கணும்? ஒரு கடவுள் போயிட்டு சுடரொளி பட்டயத்தை போய் பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கு நிற்கணுமா? இங்கிட்டு திருப்பணுமா? திராட்சை தோட்டங்கள் நடுவில் போய் நிற்கணுமா? இடுக்கமான வாசல் வழியாக நிற்கணுமா? வழியே இல்லாத இடத்துல நிற்கணுமா? எல்லாத்தையும் நின்றுட்டு கழுதையவே பேச வைக்கணுமா? கழுதையை பார்க்க வைக்கணுமா? இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக பிலேயாமோட கண்ணை திறக்கணுமா? இவ்வளோ ரிஸ்க் ஏங்க எடுக்கணும்? எனக்காக யாவையும் செய்வார். எனக்காக யாவையும் செய்வார், உங்களுக்காக யாவையும் செய்வார். இந்த ஆராதனையிலே வந்திருக்கின்ற, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக இயேசு எதை வேணாலும் செய்வார். எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுப்பார். எனக்காக சிலுவையே ஏற்றுக்கிட்டவர் எதை வேணாலும் செய்வார். சிலுவை எனக்கு அதை தான் காமிக்குது. சிலுவையிலிருந்து அவர் இறங்கி வரவில்லை, எனக்காக இருந்தார், உங்களுக்காக எதை வேணாலும் செய்வார். அல்லேலூயா. பிலேயாமின் கண்களை திறந்தார். அப்போ பிலேயாம் பார்க்கிறார், வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். முகம் குப்புற, எல்லாரும் சொல்லாமா? முகம் குப்புற விழுந்து பணிந்தான். கோலியாத் தாவீது முன்னாடி எப்படி விழுந்தான்? முகம் குப்புற. தாகோன் சிலை முகம் குப்புற விழுந்தான். இயேசு ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் முகம் குப்புற விழுவார்கள். கை தட்டலாமா இயேசுவுக்கு முன்பாக? ஹalleluya. ஹalleluya. கோலியாத் முகம் குப்புற விழுகிறதுக்கு சான்ஸே கிடையாது. சுத்தி கல்லை தூக்கி அடிக்கிறாருங்க. பின்னாடி அந்த கல்லு தள்ளி விடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின்னாடி தானே விழுகணும்.
கர்த்தர் சொன்னதை தாவீது செஞ்சார். கல்லை தூக்கி மட்டும்தான் அடிச்சாரு. இயேசு இங்கிட்டு பொடனிலே அடிச்சு கீழே உள்ள வச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாகோன் சிலை எத்தனையோ மீட்டர் தள்ளி விழுந்துச்சு. இந்த இடத்துல பிலேயாம் தீர்க்கதரிசி கர்த்தருடைய தூதனை கண்டு முகங்குப்புற விழுந்தான். இந்த காலை வேளையிலே உங்களுக்கு விரோதமாக இருக்கின்ற எதிரிகளை கர்த்தர் உங்கள் முன்பாக முகங்குப்புற விழுவ செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது, கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை எதிரிகள் அறிந்து உங்களுக்கு முன்பாக விழுவார்கள். சும்மா விழ மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல பிலேயாம் தேவதூதனை பார்த்த உடனேயும் பட்டயத்தை பார்க்குறாரு. அப்போதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தாங்க, இவர் தான் இவ்வளோ நேரம் பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு. இதை அறிஞ்சு முகங்குப்புற விழுந்தார். உங்கள் எதிரிகள் உங்களோடு இயேசு இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து முகங்குப்புற விழுவார்கள். அல்லேலூயா. இரண்டாவது, உங்களுக்குள்ளாக இருக்கின்ற கர்த்தருடைய வல்லமையை பார்த்து முகங்குப்புற விழுவார்கள். இவர்களுக்குள்ளே இயேசுவின் வல்லமை இருக்கிறது, இவர்களுக்குள்ளே இயேசு பெரிய காரியங்களை செய்கிறார், இவங்களுக்காக இயேசு என்ன வேணாலும் செய்வார்னு தெரிஞ்சு என்னால் முடியாதுன்னு முகங்குப்புற விழுவான். அல்லேலூயா. அடுத்தது, தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான் அப்படின்னு இருக்கு. என்னது? தலை நிமிர முடியாது. நமக்கு முன்பாக நிமிர்ந்து இருக்கிற தலையெல்லாம் தேவையில்லாம எதிர்த்து நிமிர்ந்த தலைகள்லாம் கர்த்தர் குனிய பண்ணுவார். அது ஆபீஸா இருந்தாலும் சரி, நம்மளை எதிரியா நினைச்சா ஒருத்தர் எதிரியா நினைப்பார். அவரோட டீல் நடக்குது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணி. நான் அகஸ்டின் அண்ணனோட கருப்பு மொழி இருக்குல்ல, அதை நான் தொட வரேன்னு வைங்க. அகஸ்டின், அப்படியாக கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும், நீங்கள் தொட வேண்டும் என்று முன் குறிக்கப்பட்டது, தொட்டுட்டு போ அப்படின்னு விட்டுட்டு இருப்பாரா? டப்புன்னு என் கையை பிடிப்பாரு, வேணாண்டனேன்பாரு. அந்த மாதிரி என்னை எதிரியா யார் நினைச்சாலும் சரி, உங்களை எதிரியா யார் நினைச்சாலும் சரி, அந்த ஆள் போய் இயேசுவோட கண்ணை திறந்து கண்ணில் இருக்கிற கருப்பு மொழியை தொட போறானா? விடுவாரு? நினைக்கிறப்பே காலி பண்ணிடுவாரு. அல்லேலூயா. தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். ரெண்டு காரியத்தை இது உணர்த்துகிறது. முதலாவது, தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணின்றது மறுபடியும் எழும்பவே முடியாது. அவனால் மறுபடியும் எழும்பவே முடியாது, மறுபடியும் கிரியை செய்யவே முடியாது, மறுபடியும் எழும்ப முடியாத அளவுக்கு பலன் எல்லாத்தையும் உறிஞ்சு, வல்லமை எல்லாத்தையும் உறிஞ்சு, ஒன்றுமே இல்லாத காத்து போன பலூன் மாதிரி ஆக்கி சொத்துன்னு கீழே போடுவார். ரெண்டாவது, நான் அல்ல, உனக்குள்ளாக இருக்கிற இயேசுவேன் அறிஞ்சு முன்னாடி விழுவான். அல்லேலூயா. எதிரிகளை நம்முன் பணிய செய்வார். மூன்று காரியங்களை பார்த்திருக்கிறோம். இந்த பாலாக் பிலேயாம் சம்பவத்திலே மூன்று காரியங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது பாயிண்ட், எதிரிகளின் திசைகளை கர்த்தர் திருப்புவார். எல்லாரும் சொல்லாமா? என்னுடைய எதிரிகளின் திசைகளை கர்த்தர் திருப்புவார். இந்த நாளில் அதை திருப்பிட்டார். அல்லேலூயா. வீட்டுக்கு போகிறப்ப சந்தோஷமா போங்க. பழச நினைக்காதீங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறேன். புதுசா கழுதையோட கண்ணை திறந்தார், புதுசா பிலேயாமோட கண்ணை திறந்தார், புதுசா கழுதையை பேச வச்சார். இன்னைக்கு புதிய காரியத்தை செய்வார். எதிரியின் திசைகளை திருப்புவார், எதிரிகளை நெருக்கத்தை தருவார். அல்லேலூயா. எதிரிகளுக்கு கர்த்தர் எதை தருகிறார்? நெருக்கத்தை தருகிறார். மூணாவது, எதிரிகளை நம் முன்பாக, உங்கள் பிள்ளைகள் முன்பாக, உங்கள் குடும்பத்திற்கு முன்பாக எதிரிகளை பணிய செய்வார். அல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் ஒரே கீவர்ஸ். கடைசி அதை வாசி முடிச்சிருவோம். சங்கீதம் 138:8. Psalms 138:8. சங்கீதம் 138:8. எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனை மட்டும் வாசி முடிக்க போகிறோம். 1 2 3 கோ. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். எனக்காக, உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்போம். பிரான்ச் சர்வீஸில் 2வது ஆராதனையிலே கர்த்தர் எனக்காக என்கின்ற தலைப்பிலே அங்கே பிரசங்கம் பண்ண இருக்கிறோம். மாலை ஆராதனையிலே கர்த்தர் செய்து முடிப்பார் என்கின்ற தலைப்பிலே பிரசங்கம் பண்ண போகிறோம். வர முடியாதவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்படியே ஆன்லைனில் வரும்.
பரபாசும் இயேசுவும், பரபாசும் நானும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நான் பெருமைப்படுவதற்கல்ல, நமக்கெல்லாம் எல்லாம் தெரியாது, இயேசு மகிமைப்படுகிறார். இப்படியெல்லாம் காமிக்கிறாருன்னா இயேசு பெரியவர்ன்றது தான் தெரியுது. அல்லேலூயா. கேட்காதவர்கள் இன்னும் கேளுங்கள். அந்த பிரசங்கம் ரெண்டுமே யூடியூப்ல இருக்கும், கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். நாம் யாவரும் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட பிரசங்கத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு, கண்களுக்கு தெரிந்தும் கண்களுக்கு தெரியாமலும் எத்தனையோ எதிரிகள் இருக்கலாம் ஆண்டவரே. அந்த எதிரிகளுடைய திசைகளை, டைரக்ஷனை, டைமென்ஷனை இந்த காலை வேளையிலே திருப்புவீராக. நீர் திருப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் திருப்ப சொல்லி நீர் திருப்புகிறவர் அல்ல, எங்களுக்காக நீர் செய்து கொண்டே இருக்கிறவர், அதை காண்பித்திருக்கிறீர். எதிரிகளின் திசைகளை திருப்புகிறதற்காக நன்றி. எதிரிகளுக்கு நெருக்கத்தை தருகிறதற்காக நன்றி. எதிரிகளுக்கு நெருக்கத்தை தருகிற தேவன் எங்களுக்கு பெருக்கத்தை தருகிறதற்காக நன்றி. கடைசியாக எதிரிகளை எங்கள் முன்பாக பணிய செய்ய போகிறதற்காக நன்றி கர்த்தாவே. எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாமல் போனதாலே ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாய், எனக்கெதிராய் எழும்புமாய் வாய்த்திடாமல் போனதாலே, வாய்த்திடா